வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம எம்எஸ் தோனி இருக்காரு இல்லையா, அவரோட ரொம்ப ஃபேமஸான கேப்டன் கூல் பேரை இப்போ அதிகாரப்பூர்வமா ட்ரேட்மார்க் பண்ணிருக்கார். இது சம்பந்தமா என்ன நடந்திருக்கு, ஆன்லைன்ல என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த அப்ளிகேஷன் எப்போ ஃபைல் பண்ணாங்கன்னு பார்த்தா ஜூன் 5, 2025. ஆம், தோனியோட மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரித்தி ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் மூலமா பண்ணிருக்காங்க. இது ஜூன் 16, 2025ல ட்ரேட்மார்க்ஸ் ஜர்னல்லையும் வந்திருக்கு, பப்ளிக் பார்வைக்கு வந்திருக்கு. இதுல கிளாஸ் 41 போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆ கிளாஸ் 41 அப்படிங்கிறது ட்ரேட்மார்க் சட்டத்துல சேவைகளை குறிக்கிற ஒரு பிரிவு. குறிப்பா சொல்லணும்னா கல்வி, பயிற்சி, அப்புறம் பொழுதுபோக்கு, விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள வரும். தோனி விஷயத்துல இது ஸ்போர்ட்ஸ் கோச்சிங், அகாடமி நடத்துறது, ஈவெண்ட்ஸ் பண்றது, ஒருவேளை அது சம்பந்தமான டிஜிட்டல் கண்டென்ட் கூட இருக்கலாம். இந்த மாதிரி சேவைகள்ல கேப்டன் கூல் பேரை பயன்படுத்திக்கிறது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த பிராண்ட் பேரை சட்டப்படி பாதுகாக்கணும், அப்புறம் அதை வச்சு பிசினஸ் பண்ணணும், மத்தவங்க யாரும் இதை தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான். ஓஹோ, அப்ப இது வெறும் பேர் பதிவில்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசினஸ் ஐடியா இருக்கு. ஆனா இது ஈஸியா நடந்துருச்சா? ஏதோ ஆரம்பத்துல ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னு சொல்றாங்களே, செக்ஷன் 11. ஆமா, அது கரெக்ட். ஆரம்பத்துல செக்ஷன் 11 கீழே ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. பொதுவா செக்ஷன் 11 எதுக்குன்னா, ஏற்கனவே இருக்கிற ட்ரேட்மார்க்கோட குழப்புற மாதிரி இல்ல ஏமாத்துற மாதிரி பேர் இருந்தா அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா தோனியோட லீகல் டீம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கேப்டன் கூல்ங்கிற பேர் அது தோனியோட ரொம்ப தனித்துவமா, குறிப்பா இந்த ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் ஃபீல்ட்ல பின்னி பெடைஞ்சிடுச்சுன்னு நல்லா வாதிட்டாங்க. அதனால அந்த தடையை தாண்டிட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஸ்டெப் பாருங்க. ஓ, அப்படிங்களா? அப்போ அக்டோபர் மாசம் வரைக்கும் இதுக்கு வேற யாரும் எதிர்ப்பு சொல்லலன்னா, கேப்டன் கூல்ங்கிற பேரு ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தோனியோட அதிகாரப்பூர்வ சொத்து ஆயிடும், அப்படிதானே? மிகச் சரி. இது கிட்டப்பட்ட மைக்கேல் ஜார்டனோட ஏர் ஜார்டன் இல்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட CR7 மாதிரி தோனியோட கிரிக்கெட்டுக்கு அப்புறமான ஒரு பிசினஸ் அடையாளத்தை இது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். அவருக்கு அந்த பேர் மேல முழு கண்ட்ரோல் கிடைச்சிடும். இது நடக்கிற டைமிங் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ICC ஹால் ஆஃப் ஃபேம்ல அவரை சேர்த்தாங்க. இந்த ட்ரேட்மார்க் விஷயமும் அந்த அங்கீகாரமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல வருது. இது யதார்த்தமா நடந்ததா இல்ல இதுவும் ஒரு பெரிய பிளானோட பாகமா இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? அது நல்ல கேள்வி. பாக்குறதுக்கு இது ஒரு பிளான் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஹால் ஆஃப் ஃபேம் அவரோட விளையாட்டு சாதனையை கௌரவிக்குது. இந்த ட்ரேட்மார்க் அவரோட பிராண்ட் வேல்யூவை பிசினஸ் ரீதியா பாதுகாக்குது. சோ ரெண்டும் சேர்ந்து தோனிங்கிற ஒரு ஆளுமைய கிரிக்கெட்டரையும் தாண்டி ஒரு பெரிய பிராண்டா காட்டுது. சரி சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த கேப்டன் கூல் பேர் ரசிகர்களால வந்தது இல்லையா? இப்போ இதை இப்படி லீகலா மாத்துறது பத்தி ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க? நெட்ல பார்த்தேன், 6 கிரிக்கெட் மாதிரி இடங்கள்ல ஒரே பேச்சா இருக்கே. ஆமா, கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு இந்த அப்ளிகேஷன் 2 வருஷம் முன்னாடியே போட்டது ஏதோ பிராண்ட் பார்ட்னர்ஷிப்காக இருக்கும்னு. சில பேர் இப்படி இயல்பா பேரை ட்ரேட்மார்க் பண்றது கொஞ்சம் என்ன சொல்றது, செயற்கையாக அதுல தர்ம சங்கடமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா இன்னும் சில பேர் இது காலத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்மார்ட்டான மூவ், தன்னோட பிராண்டை பாதுகாக்கிறதுல தப்பில்ல அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க கருத்து அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த மாதிரி 2 விதமாண்டு தழுத்து வர்றது இயல்புதான். ஏன்னா ஒரு பக்கம் இது பக்கா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு பக்கம் இது ஃபேன்ஸோட எமோஷன்ஸோட கலந்த ஒரு பேர். பப்ளிக்ல உருவான ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கிற விஷயம் சட்டப்படி ஒருத்தரோட சொத்தா மாறும்போது பார்வை மாறுறது சகஜம்தான். இதனால அந்த பிராண்டோட நம்பகத்தன்மை எப்படி இருக்கும்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஆக மொத்தத்துல பார்த்தா தோனி கேப்டன் கூல் அப்படிங்கிற தன்னோட நிக்நேமை ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் மாதிரியான சர்வீசஸ்க்காக ட்ரேட்மார்க் பண்ற வேலையில இருக்காரு. இது அவரோட பிராண்டை பாதுகாக்கவும், வருங்காலத்துல அதை வச்சு வருமானம் ஈட்டவும், கிரிக்கெட்டுக்கு அப்புறமான தன்னோட அடையாளத்தை இன்னும் பலப்படுத்தவும் எடுத்த ஒரு முக்கியமான ஸ்டெப். ஆமா, இது ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது இல்லையா? பொதுமக்களால உருவாக்கப்பட்டு ரொம்ப பாப்புலரான ஒரு நிக்நேம் அது ஒரு தனிநபரோட லீகல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா மாறும்போது அந்த பேர் மேலையும் அந்த நபர் மேலையும் நமக்கு இருக்கிற பார்வை எப்படி மாறும்? இந்த மாதிரி பிராண்டிங் நடவடிக்கைகள் எல்லாம் அந்த செலிபிரிட்டி மேல நமக்கு இருக்கிற அபிப்பிராயத்தை எப்படி பாதிக்கும்? நீங்களும் யோசிச்சு பாருங்க. அந்த பேர் வெறும் பேரா இல்ல அதுக்கு மேல அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா?